அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது மே மாதம் 21ஆம் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே சாமுண்டேஸ்வரி பத்திரிக்கை அடித்து கொண்டாந்து ராஜா சேதுபதி கொடுக்குறாங்க. அங்கே அந்த பத்திரிக்கையில் கார்த்தி பேர் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நாங்கள் கல்யாணத்துக்கு என் பேரெலாம் அடிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இவங்கள நான் சும்மா விட மாட்டேன்டா, பார்த்துக்கலாம்டா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுற, பார்க்கலான்டா, சவாலடா, நான் என் ஃப்ரெண்டோட பையன் அவனை தாண்டா என் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்ல போகிறேங்கிறாங்க. அத்தை அதையும் பார்க்கலாங்க அத்தை, என் கையால் தாங்க அத்தை ரேவதிக்கு நான் கல்யாணம் தாலி கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பயங்கரமாக கோச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு அதையும் பார்த்துக்கலான்டான்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே ராஜா சேதுபதி சொல்கிறாரு, கார்த்தி எப்படியாவது ரேவதி வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க தாத்தா, அதெல்லாம் நல்லதே நடக்கும், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிறாங்க. நானும் ஊர்லேருந்து வந்தோடனே பேத்திங்கெலாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்பா, என்ன பண்ணுறது, இவள் இப்படிலாம் பேசிட்டு போகிறவ கண்டிப்பாக பேத்திங்களெல்லாம் பார்க்கவா விட போகிறா அப்படிங்கிறாங்க. தாத்தா நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ என்ன உங்கள் பேத்திங்களெல்லாம் பார்க்கணும் அவ்வளோதானே, நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சகலைக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி தாத்தா வந்திருக்காருப்பா, பேத்திங்களெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றாரு, எப்படியாச்சும் கார்த்திக் அவங்க பேத்திங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. அத்தை இப்போ இருக்கிற நிலமையில நான் போய் சொன்னேன்னா எவ்வளோ டென்ஷன் மேலே டென்ஷன் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வர வழியை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சரின்ட்டு போயிட்டு மாமா மாமான்னு கத்திட்டு போகிறாங்க. என்னாச்சுங்கிறாங்க. மாமா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், உங்கள் அப்பா காசிக்கு போனவர் திரும்பி வந்துட்டாரம்மா, எல்லாரையும் கேட்டதா சொல்கிறாரு, எல்லாத்தையும் பேரம்பத்திலாம் பார்க்கணும் அப்படிங்க. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி எங்களுக்கு தாத்தா வந்துட்டாரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி வராங்க. ரேவதிக்கு இந்த விஷயம் தெரியுது. ஓ தாத்தா வந்திருக்காரா, அப்போ நான் தாத்தாவை போய் உடனே பார்க்கணும், இரு நான் அம்மாவை கேட்டு வரேன்ட்டு நேராக அவங்க அம்மாக்கிட்ட போகிறாங்க. அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நான் தாத்தா வந்திருக்காரு அம்மா, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரேவதி அதுக்கெலாம் ஒன்றும் அவசரம் இல்லை, எப்போ போகணுமோ அப்போ போய்க்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் படுத்தாது அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் பேசிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னங்க தாத்தாவை எப்படியாச்சும் இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு வந்து கண்ணில் காமிச்சிடுங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. உடனே சரி உடனடியாக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி உடனே அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நம்ம தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்காரு அம்மா, நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறது தானே உங்களோட பிளானு, நான் போயிட்டு வரேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ரேவதி இப்போலாம் நீ போக வேண்டாம், அப்புறமா போய்க்கலாங்கிறாங்க. இல்லைம்மா நான் போயே தீருவேன், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, தாத்தாவை நான் பார்த்தே ஆகணும், உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி ஃப்ரெண்டோட பையனையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் தாத்தாவை பார்க்க இல்லையா, வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வயிறு ஒரு பிரச்சனை பண்ணுது, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு லைட்டாக வலி வந்துடும். உடனே பிரச்சனை வலியானோடனே அவங்க ஒரு பக்கம் அங்கே கத்திகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்ருப்பார். ஐயோ நம்ம இவ்வளோ இதாக இருந்து வசதி இருந்து நம்ம பிள்ளைய ஜெயிச்சிட்டா, ஆனால் நம்ம பிள்ளைக்கு எதுவுமே நம்மளால நல்லாவே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாரு. அப்போ கொஞ்சம் தூரத்தில் என்ன ஆகும்னா, உடனே அங்கேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க கிளம்பி தாத்தாவை பார்க்கறதுக்காக. சாமுண்டீஸ்வரிகிட்டே சொல்ல மாட்டாங்க ஏற்றுக்கிட்டு. உடனே சந்திரகலா அங்கேருந்து அவங்க அக்காவை திட்டுவாங்க. அக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, எதுக்கு அப்போ அனுப்பிச்சி விட்ட அப்படிங்கிறாங்க. ஏய் இப்போ நம்ம அனுப்பிச்சி விடல அப்படின்னா பெரிய பிரச்சனை, எப்படி சந்தேகம் பயங்கரமாக சந்தேகம் வந்துடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே அங்கே போயிட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லை, வேறு சுச்சுவேஷன் நமக்கு அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே எல்லா பேரம்பேத்தியெல்லாம் வராங்க. உடனே அவங்க அப்பாவும் போகிறாரு, போயிட்டு அவங்க இறங்குறாரு. இறங்குனோடனே அவங்க அப்பா தாத்தா ராஜா சேதுபதியும் அவங்க மனைவி பரமேஸ்வரி பாட்டியும் பார்த்துட்டு அப்படின்னு எழுந்து போகிறாங்க. அங்கே பாருங்கள் நம்ம பையன் வர்றான், நம்ம பேத்தியெல்லாம் வர்றாங்கன்னொடனே உள்ளே அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அவன் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு எத்தனை வருஷமாக பேசலப்பா, இப்போவுமே எனக்கு பேச உங்கள்கிட்ட அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு வராரு. வந்த உடனே
ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி எல்லாருமே குழந்தைங்கள்லாம் எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்தது, வாங்க சாப்பிடலாம், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சாப்பாடெல்லாம் பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணி போடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது வந்து ரேவதி இருந்துக்கிட்டு, தாத்தா நான் ஒன்று சொல்லுவேன், பத்திரிக்கை வச்சு சாமி முன்னாடி ஏதோ பூஜை பண்ண போகிறாங்க, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இவ்வளோதானா, கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உடனே இருந்துக்கிட்டு அவர் அந்த ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன இருந்தாலும் பேத்தி நீ வந்து உன்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லது நடக்கும், யாரும் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துக்குள்ளேயே கிளம்பி வந்துடுவாங்க. அப்போது வந்துட்டு சரி ரேவதி என்ன இது பேரை வந்து அங்கே வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே, இவனை நாங்கள் ஒரு பேரை மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. ரேவதிக்கும் ஒரே குழப்பமாயிரும், என்னடா அது நம்ம எம்டி சார் வந்து நம்ம வீட்டுக்கு இங்கேயும் வந்துட்டார், என்னவா இருக்கும், இவர் ஒரு வேளை நம்ம இருக்கிறாலோ இல்லை கடத்திட்டு இது போகிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பல கோணத்தில் ரேவதி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று வந்து அவங்க வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி நம்ம எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ராஜா சேதுபதி சாரும் எப்படியாவது அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அப்போது வந்து எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு பேத்திங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு சரி போயிட்டு வரப்பா அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது வந்து ராஜேஷ் சேதுபதிக்கு எப்படி பணம் கிடச்சிது, எப்படி இருந்திருப்பாப்புல, எங்கேருந்து போட்டிருப்பாப்புல அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக உடனே வந்துட்டு எல்லாருக்கும் தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, நாளைக்கு சாமி ஃபங்க்ஷனில் ஏலம் எடுக்க போகிறாங்க நிறைய புடவைகளை, அதில் நீ மல்லிகைக்கு நம்ம பாவம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே ராஜா சேதுபதி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நாளைக்கு சாமி வந்து ஏலத்தில் வந்து புடவை வரும், அந்த புடவைய வந்து நீ தான் எடுக்கணும், அந்த சாமிக்கு வந்து கட்டுற புடவை வந்து ஏலத்துக்கு போவாங்க கார்த்தி, அந்த புடவைய எடுத்து நீ நலுங்குக்கு ரேவதிக்கு நீ தான் அதை வந்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சேர்ந்தாத்தாங்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.